வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 27, 28, 29, 30 ஏப்ரலில் இருக்கக்கூடிய கடைசி 4 நாள்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், விவிபேட் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விவிபேட் என்பது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நம்மளுக்கு நன்றாகவே தெரியும், 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு 14ஆம் தேதி 14 வந்து என்ன அப்படின்னா வந்திருக்கும், அவங்க அமலுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எதற்காக இந்த வினா வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த விவிபேட் குறித்த விஷயத்தில் கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னணு பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்கு இருக்குல்ல, அதில் வந்து இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு வந்துட்டு முழுமையாக எண்ணி ஒப்பிடணும் அப்படின்ற மாதிரியும், எல்லா வாக்குமே இந்த விவிபேடில் பதிவாகுதா இல்லையா அப்படின்ற மாதிரியும் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு என்பது போடப்பட்டது. ஓகேங்களா? பட் இந்த வழக்கு தற்போது என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த முதல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். விவிபேட் அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஓட்டர்ஸ் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா? அதுதான். ஓகே, யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்வதற்காக 2019 உச்சநீதிமன்றம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 5 வாக்குச்சாவடியில் வாக்கு ஒப்புகை சீட்டுகள் எண்ணப்பட்டு ஒப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குடன் வாக்கு ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடணும் அப்படின்றது தான் என்னது இந்த வழக்கு. இதை யார் விசாரித்தா அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா இவங்களாம் வந்து பண்ணாங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 5% வாக்குகளை ஒப்பீடு செய்ய அனுமதிக்கும் பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான ஊடக சுதந்திர பரிசை பெறும் விருதாளர் யார்? ஓகேங்களா? ஊடக சுதந்திர பரிசு, அதாவது வந்து ஒரு நாட்டில் வந்து ஊடகம் இது வந்து எந்த அளவில் இருக்குது, எந்த அளவு வந்து தன்னாட்சியாக இயங்க முடியுது, கருத்து சுதந்திரமும் இருக்குது, கருத்து சுதந்திரம் எந்த அளவில் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஆண்டு வந்து யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அலெக்சி நவால்னி, யூலியா நவால்னியா 2 பேருக்குமே இந்த விருது என்பது என்னது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? லுட்விக் எர்வர்ட் உச்சி மாநாடு ஜெர்மனி, அங்கே தான் இந்த பரிசு என்பது வழங்கப்பட இருக்குது. மறைந்த ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர். ஓகேங்களா? ஓகே, மூன்றாவது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான உலக யூனிகார்ன் நிறுவனங்களினுடைய குறியீடுகளில் இந்தியாவினுடைய இடம் என்ன? இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 67வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து 3வது இடம், மொத்தமாக 3வது இடத்துல இருக்கிறாங்க இந்த பட்டியலில். இந்தியாவின் இடம் 3வது இடம். 67 யூனிகார்ன் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? இதில் முதல் இடத்துல அமெரிக்கா 703 யூனிகார்ன் நிறுவனங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல சீனா 340 யூனிகார்ன் நிறுவனங்கள் இருக்குது. சரி, ஓகே சார், யூனிகார்ன் நிறுவனம்னு சொல்கிறீங்களா, அது என்ன அப்படின்னா $1 பில்லியன் மதிப்பிலான அந்த நிறுவனத்தில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? $1 பில்லியன் மதிப்பிலான புத்தொழில் நிறுவனங்களை தான் என்ன சொல்கிறோம், இந்த யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்டியலை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா ஹூருன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இவங்க தான் பெரும்பாலான பட்டியல்களை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4வது, இந்தியாவில் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியாவில் முதல்ல பறக்கும் மின்சார டாக்ஸி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா டெல்லி. ஓகேங்களா? டெல்லியில் இருந்து ஹரியானா வரைக்கும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. டெல்லி கனாட் ஃபிலேல் அப்படின்ற இடத்துல இருந்து ஹரியானாவினுடைய குருகிராம் இந்த பகுதிக்கு தான் இந்த பறக்கக்கூடிய மின்சார வகையிலான டாக்ஸி சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதை இண்டிகோவினுடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆர்ச்சர் ஏவியேஷன் தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இது 2026 பயன்பாட்டிற்கு வரும். ஓகேங்களா? தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்திற்கு இடையே இப்போ இருப்பன ஒருவேளை தொடங்கினாங்க அப்படின்னா இது 2026 என்ன அப்படின்னா அமலிற்கு வரும். ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். 2024ஆம் ஆண்டினுடைய உலகின் சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட இராணுவ படை எது? இராணுவ நாடு எது? ஓகேங்களா? நம்ம ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சால் அமெரிக்கா தான் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. 145 நாடுகளுக்கான பட்டியல் வந்து என்னது எடுக்கப்பட்டு அதில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இது எப்படி சார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய வலிமை அட் த சேம் வந்து அவங்களுடைய அந்த பவர்ஸ் அதை வச்சு அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாகனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய துப்பாக்கிகளாக இருக்கட்டும், பீரங்கிகளாக இருக்கட்டும், அந்த மொத்தமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த பட்டியல் வெளியிடுவாங்க. இதில் அமெரிக்கா இருக்கிறாங்க, 2வது ரஷ்யா, 3வது சீனா, 4வது இடம் இந்தியா, 5வது தென்கொரியா, 6வது பிரிட்டன் வந்து இருக்கிறாங்க. இதை வெளியிடுவது யார்? நம்மளுக்கு தெரியும், குளோபல்
ஃபயர் பவர் அப்படின்ற ஒரு இணையதளம் தான் எல்லா முறையுமே இந்த பட்டியலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 6வது கொஸ்டின், உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றது? உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றா? சீனா. ஓகேங்களா? இதில் பட்டியலில் நம்ம அங்கே இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரீகர் பிரிவு இந்திய ஆடவர் அணி வந்து தங்கம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை வருடங்களுக்கு? கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிரிவில் இந்த பிரிவில் தங்கப்பதக்கத்தை வெல்றாங்க. யாருன்னு பார்க்கலாம். தீரஜ் பொம்மதேவரா, தருண்தீப் ராய், பிரவீன் ஜாதவ் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ரீகவ் மகளிர் தனிநபர் பிரிவு தீபிகா குமாரி சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. ரீகவ் களப்பணிகள் பிரிவு அங்கிதா பகத், தீரஜ் பொம்மதேவரா பிரோன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் ஆடவரில் அபிஷேக் வர்மா, பிரியான்ஸ் பிரமேத்ஸ், மகளிரில் ஜோதி அதித்தி சுவாமி, பிரினித் கவுர். அப்புறம் களப்பணிகள் பிரிவில் ஜோதி அபிஷேக் வர்மா, மகளிர் தனிநபர் பிரிவில் ஜோதி சுரேகா இவங்கெல்லாம் வந்து பதக்கங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து ஜோதி சுரேகா பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் தங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான வணிக சூழல் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? 2024ஆம் ஆண்டிற்கான வணிக சூழல் தரவரிசை பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்த பட்டியலில் 51வது இடத்துல இருக்கிறாங்க. வணிக சூழல் தரவரிசை பட்டியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த பணவீக்கமாக இருக்கட்டும், நிதி கொள்கை, பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் வந்து வர்த்தகம் செய்வதற்கு ஏற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த வணிக சூழலுக்கான நாடுகள். இந்த பட்டியலில் தான் இந்தியா வந்து 51வது இடத்துல இருக்குது. இதில் முதல் இடத்துல வந்து சிங்கப்பூரும், 2வது இடத்துல டென்மார்க்கும், 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்கிறாங்க. மொத்தமாக எத்தனை நாடுகள் சார் இந்த இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 82 நாடுகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 51வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே சார், இதை யார் வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றவங்க தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 8வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச கலாச்சார விருது பெற்றவர் யார்? 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச கலாச்சார விருது பெற்றவர் யார் அப்படின்னா மீனா சரண்டா அவர்கள் தான் இந்த விருது வழங்குறது. யார் சார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு பேராசிரியர், காலிந்தி கல்லூரியினுடைய முதல்வராக டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சொக்ரேட் சொசைல்ஸ் ரீச் ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின், உலக இலக்கிய பரிசு பெற்ற கன்னட கவிஞர். உலக இலக்கிய பரிசு பெற்ற கன்னட கவிஞர் யார் அப்படின்னா மம்தா ஜி சாகர். ஓகேங்களா? மம்தா ஜி சாகருக்கு தான் இந்த பட்டியலில் பரிசு, கன்னட கவிஞர்களுக்கான உலக இலக்கிய பரிசு, இலக்கியங்களில் சிறந்து விளங்குபவர்களுக்கான பரிசில் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இவங்க ஒரு எழுத்தாளர், பெங்களூரை சார்ந்தவர்கள். இதை வழங்குவது உலக எழுத்தாளர்கள் அமைப்பு, நைஜீரியா. ஓகேங்களா? ஓகே. 10வது கொஸ்டின், உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா $18.07. $18.07. ஓகேங்களா? ஓகே. இதுதான் மலிவான விலையாக குறிக்கப்பட்டிருக்குது. 2வது இடத்துல இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு இது செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 வருடம் செல்லுபடியாகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் அப்போ யார் சார் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம், $17.70. இது ஒரு 5 வருடம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விலையுறந்த பாஸ்போர்ட் பார்த்தோம்னா மெக்சிகோ, ஆஸ்திரேலியாவில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. 11வது கொஸ்டின், நாட்டின் 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? நாட்டின் 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார் அப்படின்னா தினேஷ்குமார் திரிபாதி. நம்மளுக்கு தெரியும், ஹரிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து இப்போ இவர் வந்து பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 12வது கொஸ்டின், U10 Under 10 சிறுமிகளுக்கான உலக கேடட் ரேபிட் செஸ் மற்றும் பிளிட்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அல்பேனியா. எங்கே நடைபெற்றது அப்படின்னா அல்பேனியா அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்குது. இதில் ஷர்வனிகா ரேபிட் பிரிவில் தங்கத்தை பெற்றிருக்கிறாங்க, பிளிட்ஸ் பிரிவில் வெள்ளியை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இதோட என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். 13வது கொஸ்டின், பாரா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற்றது? பாரா உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி என்பது எங்கு நடைபெற்றது? தென் கொரியாவில் வந்து நடைபெற்றுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் கொரியாவில் நடைபெற்றுச்சு. இதில் இந்தியாவை சார்ந்த மோனா அகர்வால் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் R2S H1 பிரிவில் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை அடிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்தியாவை சேர்ந்த அமீர் அகமது 25 மீட்டர் பிஸ்டல் ஆட பிரிவில் சில்வரை வந்து என்ன பண்ணியிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே.
அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான பசுமை நோபல் விருது அப்படின்றவங்க யார் அப்படின்ற பார்க்கலாம். அலோக் சுக்லா, தெரசா, விசென்ட் மார்செல் கோம்ஸ், முர்ராவா மருச்சி ஜான்சன், ஆண்ட்ரியா விதாரா, நோன்க்லே புதுமா, சினேகு சுலுகு, தெரசா வின்சென்டே இவங்களாம் வந்து இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. 1989 முதல் வந்து இந்த விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 7 பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ரிச்சர்ட் மற்றும் ரோடா கோல்ட்மேன் அப்படின்றவர் தான் இதை நிறுவியிருக்கிறாரு. சத்தீஸ்கரினுடைய வன உரிமையாளராக இருக்கிறது அசோக் சுக்லா. ஸ்பெயின் மார்மெனோர் என்னும் உப்பு நீர் தமிழகம் தனிச்சட்டம் இயற்ற போராட்டம் தெரசா விசென்டே. மேலே பார்த்தவங்களில் ஒரு 2-3 பேர்த்துக்கு மட்டும் முக்கியத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். பிஎஸ்ஏ உலக டூர் ஸ்குவாஷ் போட்டி ஃப்ரான்ஸு. வேலவன் செந்தில்குமார் இந்தியாவை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மெல்வின் சியானி மணிக்கோ ஃப்ரான்ஸை எதிர்த்து. இது இவருடைய 8வது பிஎஸ்ஏ டூர் பட்டம் அப்படின்ற இருக்குது. சென்சோ 18 விண்கலம், ஓகேங்களா, இது வந்து சீனாவுடைய ஒரு விண்கலம். இதை வெற்றிகரமாக சீனா என்ன பண்ணியிருக்குது, விண்ணில் செலுத்தியிருக்குது தியாங்காங் விண்வெளி மையத்திலிருந்து, ஓகேங்களா. வடமேற்கு சீனா மற்றும் ஜியூகு செயற்கைக்கோள் மையம், ஓகேங்களா. எந்த ராக்கெட் மூலம் வந்து ஏவி இருக்கிறாங்க அப்படின்னா லாங் மார்ச் 2F கேரியர் அப்படின்றது, ஓகேங்களா. 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி வந்து 11.4% அதிகரித்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $34,500 கோடி. இதை வந்து வர்த்தக மற்றும் மேம்பாட்டிற்கான ஐநா பிரிவு சொல்கிறாங்க. உலகினுடைய ஒட்டுமொத்த சேவைகள் ஏற்றுமதியில் 8.9% வளர்ச்சி அடைந்து சுமார் 7.9 லட்சம் கோடி டாலராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவினுடைய இறக்குமதி ஆனால் வந்து 0.4% குறைந்து 24,800 கோடி டாலராக இருக்குது, ஓகேங்களா. ஓகே, இந்த யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா 30 டிசம்பர் 1964 தொடங்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்டாக இருக்கக்கூட ரெபேக்கா அப்படின்றவங்க, ஓகேங்களா. மின்னணு பொருட்களுடைய உற்பத்தி 23-24க்கான இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மின்னணு பொருள் ஏற்றுமதியில் 2,912 கோடி 32.84%, ஓகேங்களா. 32.84% எடுத்து தமிழ்நாடு வந்து இந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதலிடம். 2வது கர்நாடகா, 3வது உத்தரப்பிரதேசம். இஸ்ரோவிற்கு விருது என்ன சார் விருது அப்படின்னா ஜான் எல் ஜாக் ஸ்பெக்ட்ரிக் ஜூனியர் விருது ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட்டிருக்குது. யார் இவங்க அப்படின்னா சந்திராயன் 3னுடைய ஆய்வுக்குழு. சந்திராயன் 3 எப்பொழுது ஏவப்பட்டது, இயக்குனர் யார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நேத்ரா குமணன். பாய்மரப்படகு இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தகுதி பெற்றிருக்கிறார், ஓகேங்களா. சரி, ஓகே. செறிவூட்டப்பட்ட அரிசி. செறிவூட்டப்பட்ட அரிசியில் வந்து இரும்பு, விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 65% அரிசி முக்கிய உணவாக இருக்குது. அரிசியை நுண்ணூட்ட சத்துக்களுடன் செறிவூட்டுதல் அப்படின்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல். பொது விநியோக மத்திய உணவு திட்டங்கள். செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் வந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து முக்கியம். தென்னிந்திய நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பு எத்தனை சதவீதம் இருக்குது, 17%. அதாவது 8.865 பில்லியன் கனமீட்டர்கள் இருக்குது. 10 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடும் சரிவு இருக்குது அப்படின்னு மத்திய நீர் ஆணையம் வந்து சொல்லியிருக்குது. தென்மண்டலத்தில் 42 நீர்த்தேக்கங்கள் உள்ளது. காப்புரிமை பதிவு 2023 நாஸ்காம் அமைப்பினுடைய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. 23ஆம் ஆண்டின்படி மொத்த காப்புரிமைகள் பார்த்திங்கன்னா 83,000, 24.60% உயர்வு. இந்த பட்டியலில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது 9.30%. 2வது மகாராஷ்டிரா 6.80%. சாரா செயற்கை நுண்ணறிவு. என்ன சாரா அப்படின்னா ஸ்மார்ட் AI ரிசோர்ச் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த், அதாவது சுகாதாரத்திற்கான திறன்மிகு செயற்கை நுண்ணறிவு வள உதவியாளர், ஓகேங்களா. சாரா என்பதனுடைய விரிவாக்கம் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. இது எண்ணிம சுகாதார மேம்பாட்டு முன்மாதிரியாக உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ORS அப்படின்றதனுடைய என்ன விரிவாக்கம் என்ன, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது ஒரு உப்பு சர்க்கரை கரைசல், ஓகேங்களா. நீர்ச்சத்து, சர்க்கரை சத்து, சோடியம், பொட்டாசியம் போன்ற தாதுப்புகள் உடலில் இதை வந்து சேர்க்குறாங்க. எதற்காக அப்படின்னா இப்போ எதற்காக இதை நம்ம இங்கே பார்க்குறோம்னா ரீஹைட்ரேஷன் பாயிண்ட் மையங்கள் வந்து 1000 வந்து தமிழகத்தில் இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்க்குறோம் வெயிலை காரணமாக வைத்து. ஈராக் தன்பால் ஈர்ப்பு திருமணங்களை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே திருமணம் தன்பால் பண்ணாங்க அப்படின்னா 10 to 15 ஆண்டுகள் வரை சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. தன் பாலினத்தை வந்து மாற்ற முயன்றாலும் 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஆணா ஒருத்தர் வந்து பிறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த
மாற்றத்தினால் வந்து என்னவாக பெண்ணாக மாற ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி மாறினா கூட என்ன அப்படின்னா திருநங்கையாக மாற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திருநங்கையாக மாறினா கூட 3 ஆண்டுகள் சிறை என்றது சொல்லியிருக்கிறாங்க அவங்க நாட்டில். ககன் சக்தி 2024 இந்திய விமானப்படையினுடைய ஒரு போர் பயிற்சி எங்கே நடைபெறுது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். சர் பிட்டி தியாகராயர் யார்? ஏப்ரல் 27, 852, ஏப்ரல் 28, 1925 இவருடைய 173வது பிறந்த நாள் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ நீதி கட்சியினுடைய நிறுவனர்களில் இவர் ஒருவர். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது இவர் இருந்தார். அப்போ சென்னை மாநகராட்சி பள்ளிகளை சர் பிட்டி தியாகராயர் கண்ட்ரோலில் எடுத்து இதெல்லாம் பண்ணார். ஓகேங்களா? இந்த மதிய உணவு திட்டங்களையெல்லாம். பிரபுராஜிகா ஆனந்த பிரணா மாதாஜி மறைவு. ஸ்ரீ சாரதா மடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா மிஷனினுடைய தலைவர் 23 ஜனவரி 14 வந்து என்னது பொறுப்பேற்றார். தற்போது இவர் உடல்நிலை குறைவு காரணமாக மறைவுற்றிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓகே. ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஏப்ரல் 30, 2018 கிராமப்புற மக்களுக்கு மலிவு விலையில் மருத்துவம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் என்பது. அதாவது பிரதம மந்திரியினுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018 தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 50 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்குறது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் வரை காப்பீடு வந்து என்ன பண்ணுவாங்க வழங்குவாங்க. அடுத்தது சர்வதேச வடிவமைப்பு தினம் என்பது ஏப்ரல் 27. வடிவமைப்புகளை பற்றி முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு தினமாக இந்த தினத்தை வந்து கருதுகிறாங்க. இட் இஸ் கைண்ட் என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். உலக கால்நடை தினம் ஏப்ரல் 27. கடைசி அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை வந்து இந்த தினத்தை கொண்டாடுவாங்க. இதற்கான கால்நடை மருத்துவர்கள் அத்தியாவசிய சுகாதார பணியாளர்கள். ஓகேங்களா? கால்நடைகளுடைய முக்கியத்துவத்தையும் கால்நடைகளை வந்து அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வுக்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் ஏப்ரல் 28, 1989 இது என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேங்களா? பன்னாட்டு நடன நாள். ஓகேங்களா? ஏப்ரல் 29. ஓகேங்களா? பிரான்ஸ் பாலே நடன கலைஞரான ஜார்ஜ் நூலர் அவரை முன்னிட்டு தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. சர்வதேச ஜாஸ் தினம் என்பது ஏப்ரல் 30 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. இதோட வந்து இந்த ஏப்ரல் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ மே மாதமும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 by 1 நான் இதே போன்று உங்களுக்கு மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கவலை கொள்ள தேவையில்லை. அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.